இப்போ நீங்க வந்து நிறைய பேருக்கு டப்பிங் பேசுறீங்க, பட் நீங்க ஒரு ஆர்டிஸ்ட். உங்களுக்கு வந்து அந்த ஒரு கிளாஷ் வராது, ஐயோ இது நம்ம பண்ணிருக்கலாமே இந்த கேரக்டர், பட் நம்ம டப் பண்ணோம். நான் நடிச்ச கேரக்டரேவா? நீங்க நடிச்ச கேரக்டர்ல மத்தவங்களுக்கு நீங்க டப் பண்ணும்போது, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நீங்க டப் பண்றீங்க, நிறைய ஹீரோயின்ஸ், இப்போ உங்களோட சின்ன ஹீரோயின்ஸ்க்கு நிறைய பேருக்கும் நீங்க டப் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க பார்க்கும்போது இது நானே நடிச்சு நானே டப் பண்ணிருக்க கூடாதா அப்படின்னு சம்டைம்ஸ் ஃபீலிங் வரும் இல்லையா? இல்ல அது கொஞ்சம் இப்ப நடுவுல கூட ஒரு வைரல் ஆச்சு. நான் போலீஸ் கேரக்டர் வந்து ரொம்ப ஐ வில் கெட் இன் டு இட். ஐ ஹவ் லிவ்ட் அஸ் கேரக்டர்ஸ். போலீஸ் ஆஃபீஸர் என்ன உண்மையாவே சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸ்லாம். கொஞ்சம் ஹைட் மட்டும் இருந்ததுன்னா நிஜமாவே அவட ட்ரைட் ஃபார் அ காப்ரோ ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்பவே எனக்கு பிடிச்ச விஷயம் போலீஸ் ஆஃபீஸர் ரோல். இப்போ விக்ரம் படம் வந்தது இல்லையா, கமலஹாசன் கொடுத்து, அதுல ஏஜென்ட் டீனா கேரக்டர் இருக்குல்ல. ஒரு நாள் ஒரு கால் வந்தது, மேம் நீங்கள் டப்பிங் வரணும் ஒன்று, என்ன ஒரு காப் ரோல் தான், என்ன படம் விக்ரமா விக்ரமா அப்படின்னு கண்ணு விரிஞ்சுது. யாருக்கு? அதில் ஒருத்தவங்க காப் ரோல் பண்ணியிருக்காங்க வாங்க அப்படின்னு. ஷீ இஸ் அ டான்சர், எனக்கு தெரியும் அவங்கள. அது கூட டீனாலாம் எனக்கு தெரியாது. ஓகே ஃபர்ஸ்ட் நான் பேசிட்டேன், எல்லாமே ஃபுல் ஆல்மோஸ்ட் பேசிட்டேன். நீங்கள் தான் ஓகே ஆவீங்கன்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் ஹோப்பிங் கடவுளே இது வந்தால் பேமெண்ட் கூட கேட்கக்கூடாது, பிகாஸ் இது கமல் சார் படம். இன்னொன்று அது ஒரு போலீஸ் ஆஃபீஸர், சும்மா அது போட்டு அப்போ அந்த அவங்களுக்கு ஒரு பில்டப் பண்ணாங்க தெரியுமா அந்த படத்துல. ஃபைட்லாம் பண்ணி முடிச்சோட ஏஜென்ட் டீனா அப்படின்னு போட்டுருக்காங்க. அழுதுட்டேன் நான் தியேட்டர்ல. ஐயோ இந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் டைமா அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன், சே நம்ம இந்த கேரக்டர் நடிச்சிருக்கலாமே, அட்லீஸ்ட் வாய்ஸாவது கொடுத்துருக்கலாமே, நம்ம வாய்ஸ் செலக்ட் பண்ணல. அது என்ன காரணம் சொல்லிட்டாங்கன்னா, உங்க வாய்ஸ் ரொம்ப யங்கா இருந்தது, அது கொஞ்சம் மெச்சூர்டா வேணும் அந்த கேரக்டருக்கு, அதனால உங்க வாய்ஸ் கொஞ்சம் யங்கா இருக்கிறதுனால வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ரொம்ப ஏக்கமா ஃபீல் பண்ணது அதுதான். சில கேரக்டர்ஸ்லாம் பார்த்தா அப்படி ரட்சகன் மாதிரி நரம்பல அந்த மாதிரி அந்த கேரக்டர் இருந்தது, ஃபயர் ஆன் ஸ்டேஜ் மாதிரி அப்படி இருந்தது. அப்பதான் தியேட்டர்ல பார்த்துச்சா இந்த டப்பிங்காவது கொடுத்துருக்கலாம், அதையாவது ஓகே பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு. அப்பதான் சொன்னாங்க, இல்ல மேம் உங்க வாய்ஸ் உட்கார்ல அதுல அப்படின்னு சொன்னாங்க.